ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, ஐபிஎல் 2025 சிறப்பான முறையில் இந்தியாவில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 12 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. இதில் நாம் கூறியதில் 8 போட்டிகள் வெற்றியை பெற்றுள்ளார்கள். 4 போட்டியின் ரிசல்ட்டுகள் மாறியுள்ளன. இருந்தாலும் நேற்றைய தினம் ஒரு சிறப்பான போட்டியாக மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கேகேஆர் அணிகள் மோதிய போட்டியில் நாம் குறிப்பிட்ட வண்ணம் ட்ரீம் 11இல் 8 பிளேயர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். குறிப்பாக டாஸ் போட்டதுக்கு பிறகு டெலகிராம் லிங்கில் நம்ம ஒரு அப்டேஷன் கொடுத்துருந்தோம். இந்த அஸ்வினி குமார் சொல்லி ஒருத்தர் புதுசாக உள்ளே வராரு, நீங்கள் அவர் கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள், எடுங்க, அவர் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருந்தது. அதனால் நேற்று நம்ம டெலகிராம் லிங்கில் அந்த அஸ்வினி குமாரை பற்றி நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். நேற்று பார்த்திங்கன்னா அவர் 4 விக்கெட் எடுத்திருந்தார். கடைசி ஓவர் அவர் கொடுத்துருந்தா கண்டிப்பாக 5 விக்கெட்டும் எடுத்திருப்பார். ஸோ அது மட்டும் கொஞ்சம் மாறிடுச்சு. நாம் சொன்னதில் பார்த்திங்க அப்படின்னா ரே ரிக்லிட்டன், சூரியகுமார் யாதவ், ரகுவன்சி, ஆண்ட்ரியூ ரசல், ஹர்திக் பாண்டியா, தீபக் சகர், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அஸ்வினி குமார், ரமன்தீப் சிங் போன்ற ஒரு சிறப்பான பேட்டிங்கை விளையாண்டிருந்தாங்க. நேற்று நம்ம சொன்னதில் 8 பேர் வந்துட்டாங்க. அந்த ட்ரெனட் போல்ட்டும் சேட்னரும் நம்ம பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஆனால் ஒரு விக்கெட் எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு சிறப்பான கணிப்பாக நேற்றைய தினம் இருந்தது. நம்ம கூறியது போலவே மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது வெற்றியை பதிவு செய்திருந்தார்கள். இன்றைய தினம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகள் மோதும் போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். இன்றைய தினம் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் பிபி சிங், அதாவது விக்கெட் கீப்பர் பிபி சிங், அப்புறம் அந்த பிரியான் ஆர்யா, 2 பேரும் விளையாண்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிபி சிங்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனவே பிபி சிங், பிரியான் ஆர்யா, ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் மேக்ஸ்வெல் போன்றோர் ஒரு சிறப்பான ஆட்டமாக இருக்கும். ஓமர் ஜாஸாய் இன்றைக்கி இருக்காரா இல்லைன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக ஓமர் ஜாஸாய் இருந்தாருன்னா அவரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அவரோட பிளேயிங் இன்றைக்கி நல்லாயிருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டனாக பார்த்தீங்கன்னா பிபி சிங் அல்லது ஸ்ரேயாஸ் ஐயரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். பிரியான் ஆயிஷா ஒரு இனிஷியல் பிக்காக நல்லா விளையாடுவார். அதாவது குறைஞ்ச பாலுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 பாலுக்கு ஒரு 32 ரன் அந்த மாதிரி அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவருக்கு இருக்குது. ஸோ கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பிபி சிங் அல்லது ஸ்ரேயாஸ் ஐயரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் பிபி சிங், பிரியான் ஆர்யா, ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் ஓமர் ஜாஸாய் இடம்பெற்றார் என்ற இடங்கள், இல்லைன்னா அவருக்கு பதிலாக மேக்ஸ்வெல்லை எடுத்துக்கலாம். அடுத்து கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி முதலாவது பந்து வீச்சாளர் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஹர்ஷதீப் சிங், முக்கியமாக ஹர்ஷதீப் சிங் எடுத்துக்கலாம். அவர் இன்றைக்கி விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஹர்ஷதீப் சிங், லாக்கி ஃபர்கியூசன் இன்றைய தினம் இடம்பெற்றார் என்றால் லாக்கி ஃபர்கியூசனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஹர்ஷதீப் சிங், லாக்கி ஃபர்கியூசன் போன்றோர் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இன்றைய தினம் இருக்கின்றது. வைசாக் விஜயகுமார் அவர் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா அவரும் விக்கெட் எடுப்பார். அதாவது ஃபஸ்ட்டு கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட் எடுக்கக்கூடியவர்கள் வைசாக் விஜயகுமார், ஹர்ஷதீப் சிங், லாக்கி ஃபர்கியூசன் உள்ளே வந்தார்னா அவர் விக்கெட் எடுப்பார். இல்லைனா இவங்க 2 பேர் கம்பல்சரி விக்கெட் எடுப்பாங்க. இதில் ஹர்ஷதீப் சிங் 2-3 விக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அவரை நீங்கள் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போன்று லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் மிச்சல் மார்ஸ், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், சபாஸ் அகமத் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா பதோனி அல்லது மார்ஸ் இவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ்னால் சபாஸ் அகமத் அவர்கள் விளையாடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா மனிஷ் பாண்டே திடீர்னு உள்ளே வந்தார். அந்த மாதிரி இன்றைக்கி தினம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் யாராவது ஒரு பேட்ஸ்மேன் உள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்தபடியாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் மணிமாறன் சித்தார்த், சபாஸ் அகமத், ரவி பிஸ்னாய்
போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் மிச்சல் மார்ஸ், நிக்கலஸ் பூரான், டேவிட் மில்லர் மற்றும் சபாஸ் அகமத் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக மில்லர் அல்லது மார்ஸை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இரண்டாவது பந்து வீச்சாளர் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் திக் விஜய் சிங், மணிமாறன் சித்தார்த் மற்றும் ஷர்துல் தாக்கூர் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் ஹிண்டாக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கக்கூடிய ஒரு பிளேயர் கேப்டன் ஆகவும் ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இடதுகை ஆல்ரவுண்டர் ஒருத்தர் வைஸ் கேப்டனாகவும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன் ஓப்பனிங், அதாவது ஃபஸ்ட் டவுனு இல்லைனா ஓப்பனிங் இப்படி இறங்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் கேப்டனாகவும் லெஃப்ட் ஹேண்டு ஃபாஸ்ட் பவுலர் வைஸ் கேப்டனாகவும் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கின்றது. ஸோ அது டாஸ் போடுறதுக்கு பிறகு ஒரு கரெக்டான ஹிண்ட்டாக நம்ம டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். இன்றைய தினம் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.